அச்சகற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா 6th to 12th எக்கனாமிக் கொஸ்டின்ல பார்ட் 3 வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல எக்கனாமிக்கல் அப்படின்றது ஒரு இது இருக்கு, பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி பாலிட்டிக்லாம் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ், இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலை முதையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. இப்போ முதல் கேள்வியை பார்த்திடலாம். தற்காலிக அரசு எனப்படுவது, இதற்கு சரியான விடை, அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வி தற்காலிக அரசு எனப்படுவது, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நலம் பேணும் அரசு. இப்ப தற்காலிக அரசு அப்படின்னா நலம் பேணும் அரசு. அடுத்து இரண்டாவது கேள்வி, தேசிய உற்பத்தியின் உண்மை அளவாக கருதப்படுவது, சரியான விடை ஆப்ஷன் ஏ நிகர நாட்டு உற்பத்தி. தேசிய உற்பத்தியின் உண்மை அளவாக கருதப்படுவது நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து மூன்றாவது கேள்வி, நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இதுக்கு ஆப்ஷன் தப்பா இருக்கு. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா தனிநபர் வருமானம் அப்படின்றதா வரும். நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு தனிநபர் வருமானம். அடுத்து நான்காவது கேள்வி, பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக கருதப்படுவது, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாட்டு வருமானம். பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக கருதப்படுவது நாட்டு வருமானம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3. வாங்கும் திறன் சமநிலை எப்படி சொல்லுவோம்னா ட்ரிபிள் சொல்லுவோம். இதோட அடிப்படையில இந்தியா 3வது பொருளாதாரத்துல பெரிய நாடா இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி 1வது நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா சீனா, 2வது நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, 3வது நாடு இந்தியா. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, மனித வள மேம்பாடு என்பது மனிதனின் உடல் திறன் மற்றும் சுகாதார திறன்களை டேஷ் மூலம் மேம்படுத்துவது ஆகும், இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கல்வி. மனிதவள மேம்பாடு என்பது மனிதனின் உடல் திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி மூலம் மேம்படுத்துவது ஆகும். அடுத்து ஏழாவது கேள்வி, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது, இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தலைமையகம் எங்க இருக்கு, புதுடெல்லியில இருக்கு. அடுத்து எட்டாவது கேள்வி, மனித உழைப்பின் முதலீடு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ உடல் நலத்தின் மீது செய்யப்படும் முக்கியமான முதலீடு. மனித உழைப்பின் முதலீடு அப்படின்றது என்னன்னா உடல் நலத்தின் மீது செய்யப்படும் முக்கியமான முதலீடு. அடுத்து 9வது கேள்வி, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1974. நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974. அடுத்து 10வது கேள்வி, அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் பி அமர்த்தியா சென் தான் இதுக்கான ஆசிரியர். அடுத்து 11வது கேள்வி, டேஷ் என்பது பொதுவான விலை அளவு தொடர்ந்து அதிகரிப்பதை குறிப்பதாகும், இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பணவீக்கம். அப்போ பணவீக்கம் என்பது பொதுவான விலை அளவு தொடர்ந்து அதிகரிப்பதை குறிப்பதாகும். அடுத்து 12வது கேள்வி, ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உற்பத்தி மற்றும் உற்பத்தி மற்றும் நுகர்வு. ஆப்ஷன் சி உற்பத்தி மற்றும் நுகர்வு. ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை நடவடிக்கைகள் உற்பத்தி மற்றும் நுகர்வு. அடுத்து 13வது கேள்வி, பொருளாதார அமைப்பு முறை டேஷ் வகைகளையும் முக்கிய வகைகளை கொண்டுள்ளது, இதற்கு சரியான ஆப்ஷன் பி 3. பொருளாதார அமைப்பு முறை 3 முக்கிய வகைகளை கொண்டுள்ளது. அடுத்து 14வது கேள்வி, தனியார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரமுள்ள பொருளாதாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முதலாளித்துவ பொருளாதாரம். தனியார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ள பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம்.
அடுத்து 15வது கேள்வி, முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்றது யாரு? ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித். முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்றவர் ஆடம் ஸ்மித். அடுத்து 16வது கேள்வி, முதலாளித்துவ பொருளாதார அடிப்படையின் முதலாளித்துவ பொருளாதார அமைப்பின் இதயம் என்று கூறப்படுகின்ற முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ விலை இயங்கும் முறை. இதெல்லாம் 12th புக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி வச்சு படிங்க. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பின் இதயம் என்று கூறப்படுகின்ற முறை விலை இயங்கும் முறை. அடுத்து 17வது கேள்வி, பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும் இருக்கின்றன. இதனால் எந்த நிலை அதிகரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பொருளாதார சமமற்ற நிலை. பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும் இருக்கிறத இது எந்த நிலைன்னு சொல்றாங்க? பொருளாதார சமனற்ற நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 18வது கேள்வி, டேஷ் என்பது மொத்த திட்டமிடுதல் பொது உடைமை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடு ஆகிய முறைகளை குறிப்பிடுகின்றன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சமத்துவம். சமத்துவம் என்பது மொத்த திட்டமிடுதல் பொது உடைமை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளின் அரசு கட்டுப்பாடு ஆகிய முறைகளை குறிப்பிடுகிறது. அடுத்து 19வது கேள்வி, டேஷ் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் பின்புலம் முக்கிய நோக்கமாகும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பொதுநலம். பொதுநலம் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் பின்புலம் முக்கிய நோக்கமாகும். அடுத்து 20வது கேள்வி, டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாயிண்ட் ஆஃப் டைம் கணக்கிடப்படும் பொருட்களின் அளவினை குறிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை இருப்பு. ஆப்ஷன் சி இருப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கணக்கிடப்படும் பொருட்களின் அளவினை குறிப்பதாகும். அடுத்து 21வது கேள்வி, பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை. பொருளியல் பாடத்தோட கிளைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நுண்ணியல் மற்றும் பேரியல். அடுத்து 22வது கேள்வி, நவீன பேரியல் பொருளியலின் தந்தை. நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜே.எம். கீன்ஸ் அப்படின்றவர். அடுத்து 23வது கேள்வி, பேரியல் பொருளாதாரம் என்பது பற்றிய படிப்பு. எதை பற்றிய படிப்பு? டேஷ் பற்றிய படிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மொத்தங்கள். மொத்தமாவே எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் பேரியல் பொருளாதாரம். அடுத்து 24வது கேள்வி, பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து டேஷ் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பணவீக்கம். அப்போ பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து பணவீக்கம் ஆகும். அடுத்து 25வது கேள்வி, ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுவது உற்பத்தி மற்றும் நுகர்வு. ஏற்கனவே இந்த கேள்வி பார்த்தோம். ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிக்கிறது என்னன்னா உற்பத்தி மற்றும் நுகர்வு. அடுத்து 26வது கேள்வி, எந்த பொருள்வதன் அமைப்பதில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டும் உள்ளது? இதில் சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாளித்துவ அமைப்பு. எந்த பொருளாதாரத்தின் அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டும் உள்ளது? முதலாளித்துவ அமைப்பு. அடுத்து 27வது கேள்வி, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். அடுத்து 28வது கேள்வி, முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு டேஷ் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா. அப்ப முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு என்னது? அமெரிக்கா. அடுத்து 29வது கேள்வி, சமத்துவத்தின் தந்தை யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காரல் மார்க்ஸ். அப்ப ஆடம் ஸ்மித் என்ன முதலாளித்துவத்தின் தந்தை, காரல் மார்க்ஸ் சமத்துவத்தின் தந்தை. அடுத்து கடைசி கேள்வி இந்த வீடியோவோட 30வது கேள்வி, தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் டேஷ் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கலப்பு பொருளாதாரம். தனியார் அதாவது பிரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஈடுபடுறது அது பேர் என்ன சொல்லுவாங்க? கலப்பு பொருளாதாரம். அதாவது கொஸ்டின் எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல தனியார் மற்றும் அரசு இது ரெண்டும் சேர்ந்து பண்ணாலே கலப்பு பொருளாதாரம். ஆனால் அந்த கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி கேட்டு நம்மளே குழப்பி விடுறது தான் எக்கனாமிக்ஸ். அதனால் டைரக்டா எதுவுமே எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் வராது. இன்டைரக்டா
சொல்லட்டி விடுற மாதிரி தான் வரும். அதனால கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. புக்ஸ் படிக்கும் போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இதுல மொத்தம் 30 கேள்விகள் பார்த்தோம். இந்த 30 கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு வேற என்ன வீடியோஸ் வேணும், தமிழ் டெஸ்ட் போறதுக்கு வேணும், அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.